ஃபேமிலி, நான் தான் உங்க விஜய் மீனு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா எங்களுடைய நைட் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம விஜய் மீனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லையா, நம்ம நல்லபடியாக முருகருக்கு நெய் தீபம் ஏற்றி நம்ம நல்லபடியாக வழிபட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் நைட்டு டின்னர் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நான் என்ன டின்னர் ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு தெரியும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, ஸோ நம்ம எப்பயும் போல செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு இப்போ நைட் டின்னர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நைட் டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் அதுக்கப்புறம் சாம்பார் தான் செய்ய போகிறேன். ஸோ இட்லிக்கு சாம்பார் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு என்னுடைய டின்னரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வாஷ் பண்ணி தான் போடணும். நான் கடையில் தான் வாங்குற பருப்பு, இல்லைன்னா ஒரு சில டைம் ரேஷன் கடையில் வாங்குவேன். அந்த பருப்பு யூஸ் பண்ணிப்பேன். நல்லா தான் இருக்கும் ரேஷன் கடையில் வாங்குற பருப்பு. மாதம் மாதம் ரெகுலராக நாங்கள் ரேஷன் கடையில் பருப்பு வாங்கிடுவோம். பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு போடுவேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வேக வச்சிடலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய பெரிய பூண்டாக இருக்குது, நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கலாம். ஏன்னா பாப்பா வேற பச்சை மிளகா பாப்பா சாப்பிட்றா இல்லையா சாம்பார், அதனால நம்ம கம்மியாகவே காரம் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கல்லுப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம். உப்பு இல்லைன்னா கூட லாஸ்ட்ல போட்டுக்கலாம். உப்பு அதிகமா போட்டு சாப்பிட முடியாதா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இப்போ நல்லா வேகணும். இது நல்லா வெந்துட்டு நல்லா கடைஞ்சி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா சாம்பார் ரெடி ஆகிடும். இதுக்குள்ளே நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு பருப்பு வெந்துட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே இட்லி ஊற்றிக்கலாம். நான் ஆயில் தான் போட போகிறேன் இட்லிக்கு. துணி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது துணி வச்சு யூஸ் பண்ணுற இட்லி தட்டு கிடையாது. ஆயில் அப்ளை பண்ணி போடுற இட்லி தட்டு தான். நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா தடவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு எங்கள் அம்மா ஆட்டி கொடுத்து போனாங்க. வீட்டிலேயே தான் அரைச்ச மாவு, கடையில் வாங்கின மாவு கிடையாது. எப்பயுமே வாரம் வாரம் எங்கள் அம்மா எங்களுக்கு ஆட்டி. இப்போ நம்ம இட்லி மாவு ஊற்றிக்கலாம். ஸோ மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. எங்கள் அம்மா சூப்பராக மாவு அரைச்சி கொடுத்துருவாங்க. வாரம் வாரம் மறக்காம மாவு அரைச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஊற்றிக்கலாம். நான் இட்லி எடுத்து காட்டுற பாருங்க, எவ்வளோ சாஃப்டா இருக்கும். சாப்பிடும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மூடி வச்சுக்கலாம். இந்த தட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூடாது. டைட்டாக மூணாதான் மூடும். நம்ம வேணாம், நான் அப்படி கொஞ்சம் அப்படியே மூடிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இது நெளிஞ்சிருக்கு, அதனால தான். சரி, இந்த சைடு இட்லி வெந்துட்டு இருக்கு, இந்த சைடு பருப்பு வெந்துட்டு இருக்கு. இட்லி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாரு எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லி பார்த்தீங்கன்னா பாப்பா கொஞ்சம் கேட்டு அதனால புட்டு கொடுத்துட்டேன். சரி, இப்போ நான் இட்லி எடுத்துடலாம். க்ளோஸ்அப் பாருங்க, இட்லி எப்படி இருக்கு பாருங்க, எப்படி வருது பாருங்க, எவ்வளோ சாஃப்டா ஆடுது. டக்கு 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 செம்மையா இருக்கு. பாருங்க இட்லி எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க.
எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. ராஜி அப்படியே பாருங்க. பூ போல மல்லிகை பூ மாதிரி இருக்கு. சத்தியமா செம்மையா இருக்கு. சாஃப்டா வேற லெவல்ல இருக்கு. இப்ப இத வந்து வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா கிட்ட வாப்பா. இப்ப இதுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா இதை வந்து அரைச்சிக்கலாம். ஆக்சுவலா நான் வந்து சட்டியில வச்சுதான் கடைவேன். நான் கடைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸ்டாப் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா பயிர் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இந்த சட்டியில தான் கடைய போறோம். ஸோ நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம். சுடுதுறாப்பா. நல்லா ஆவி கடைஞ்சி நம்ம இந்த வானல்லே தாளிச்சிட்டோம். ஏன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம்ல. ஸோ கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சாதான் நம்ம மத்து கழுவிக்கலாம். நான் இதை வச்சு கடைய போறேன். அம்மா இது ஒடியாது இது வழுக்குது. ஒரே செகண்ட். போ அம்மாட்ட அங்க போ. போ தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி. இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஆல்ரெடி ஊத்திட்டு போயிட்டேன். அதே வானில தான் தாளிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். தாளிப்பு கொடுக்க போறேன். எங்கடா இருக்கு கேட்டதா. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா ஜீரகம், அப்புறம் மிளகு போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு. அப்புறம் என்னது சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அம்மா வர நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமா கருவேப்பிலை. பிரியா கொத்தமல்லி. இப்போ வந்து நம்ம வந்து கடைஞ்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா சட்டியில. பிரியாமா அப்படி வாங்க. எதனா மேல தள்ளிக்கு போற. அப்படி வா. அப்படியே ஊத்திக்கலாம். தண்ணி ஊற்றணும். இதுல தண்ணி ஊத்திட்டு ரீ குட்டி என்ன பண்ற? எப்பா எவ்வளவு மேய்க்க முடியல. இல்ல லைட்டா தண்ணி வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா இதை நான் கொதிக்க விட போறேன். தண்ணியாட்டதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சாம்பார் கட்டியா நல்லா இருக்காது. இது நல்லா கொதிக்கட்டும். பட்டு இப்போ வந்து நம்ம இதில் ஆல்ரெடி இதை கொஞ்சம் பருப்பு தண்ணி நல்லா அலசி ஊற்றிக்கலாம். இது லாஸ்டா நம்ம பாத்தீங்கன்னா லாஸ்டா எங்க பாடுறா பண்ணுவோம்னா இதுல வந்து நான் வந்து இட்லி மாவு கலப்பேன். ஏன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது இப்போ வந்து நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி மாவு ஆட் பண்ணிட்டு அது நல்லா கொதிச்சுதுன்னா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். புளிப்புக்காக தான். ஆனால் இட்லி மாவு கொஞ்சம் புளிச்சிருக்கும்ல, சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். வந்து நல்லா கொதிக்கட்டும். இட்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க இட்லி எப்படி வந்திருக்க பாருங்க. உப்பு அவனுக்கு தொட்டு காமிக்கிறேன் பாருங்க. இட்லியை இன்னும் வேகலை. இட்லி தெரியுங்களா? மாவா இருக்கு. இன்னும் வேகணும்.
சாம்பார் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து இட்லி மாவு வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து வீடியோவில் காட்ட முடியல. பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பையன் சித்தி ரொம்ப பசிக்குது அப்படின்னா சரி ஓகே அவனுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இட்லி வந்து போட்டு கொடுத்தேன். உண்மையாகவே இட்லி செம்ம சாஃப்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் சொல்லலை. இவனே பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பையனே கம்மியாக தான் சாப்பிடுவான். அவன் அந்த இட்லி சித்தி சாம்பார் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டான். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து செம்மையாக சாப்பிட்டாரு. எனக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து நம்ம வந்து ரொம்ப ஆசையாக இன்ட்ரெஸ்டடாக நம்ம சமைச்சு கொடுக்கும்போது அது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கிற ஒரு ஃபீலே வேறு. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன் இன்றைக்கி. உண்மையாகவே ஹாப்பியாக இருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.